اللهم صل على سيدنا ومولانا محمد. اللهم صل سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا رجت الأرض رجا وبست الجبال بسا فكانت هباء منبثا وكنتم أزواجا ثلاثة فأصحاب الميمنة ما أصحاب الميمنة وأصحاب المشأمة ما أصحاب المشأمة والسابقون السابقون أولئك المقربون. صدق الله العظيم. தர்ஜுமா செய்யப்படுகிறது. இதா ருஜ்ஜத்தில் அருள் ரஜ்ஜா, பூமி கடுமையாக குலுக்கப்படும் போது, வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, மலைகள் எல்லாம் தூள் தூளாக ஆக்கப்படும் போது, ஃபகானத் ஹபா அம் மும்பஸ்ஸா, மலைகள் தூள் தூளாக ஆக்கப்பட்ட பிறகு ஃபகானத், அந்த மலைகள் ஆகிவிடும் ஹபா அம் மும்பஸ்ஸா, பறந்து செல்கிற புழுதிகளை போன்று ஆகிவிடும், புழுதிகளாக ஆகிவிடும். அதன் பிறகு இது முதல் சூர் ஊதப்பட்டு, இரண்டாம் சூர் ஊதப்பட்டு மீண்டும் எல்லோரும் ஒன்றிணைக்கப்படுகிற அந்த வேளையில் அல்லாஹ் அதன் தொடர்ச்சியை சொல்கிறான்: வகுந்தும் அஸ்வாஜன் சலாசா, நீங்கள் எல்லோரும் 3 பிரிவினர்களாக ஆகிவிடுவீர்கள். அந்த 3 பிரிவினர்கள் யார்? அஸ்ஹாபுல் மைமனதி மா அஸ்ஹாபுல் மைமினா, முதலாவது பிரிவினர் வலது புறத்தாக. மா அஸ்ஹாபுல் மைமனா, அந்த வலது புறத்தாரின் நிலைகள் தான் என்ன? அஸ்ஹாபுல் மஷ்அமா, இரண்டாவது பிரிவினர் இடது புறத்தாக. மா அஸ்ஹாபுல் மஷ்அமா, அந்த இடது புறத்தாரின் நிலைகள் தான் என்ன? வசாபிகூன சாபிகூன், மூன்றாவது பிரிவினர் யார் என்றால் சாபிகூன், நன்மையான காரியங்களை முந்தி செய்பவர்கள், முந்திக் கொள்பவர்கள். அஸ்ஸாபிகூன், அவர்கள் அல்லாஹ்வினுடைய அந்தஸ்தை பெறுவதிலும் மகத்துவத்தை பெறுவதிலும் அவர்கள் முந்திக் கொள்வார்கள். உலாஇகல் முகர்ரபூன், அவர்கள்தான் இந்த சாபிக்கு என்கிற நன்மையான விஷயங்களில் முந்திக் கொள்கிறார்களே, அவர்கள்தான் முகர்ரபூன், மிக மிக அல்லாஹுக்கு நெருக்கமாக ஆக்கப்பட்டவர்கள். சதகல்லாஹுல் அலீம். சூரத்துல் வாக்கிஆவுடைய 4வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரையிலான இந்த 8 வசனங்களுக்கான விரிவுரை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சூராவின் தொடக்கத்தில் கியாமத் நாள் ஒன்று நடைபெறும், உலக முடிவு ஒன்று இருக்கிறது என்பதை பற்றி அல்லாஹ் தொடக்கமாக மேலெழுந்த வாரியாக அது கட்டாயம் நடைபெறும் என்ற செய்தியை மட்டும் அல்லாஹ் தெரியப்படுத்தினான். அவ்வாறு அழிவு நாள் வரும்போது என்னென்ன நடக்கும், அதற்கு முன்புள்ள அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். கியாமத் நாளுடைய சிறிய அடையாளங்கள் 40 அடையாளங்கள் வெளிப்படும், பெரிய அடையாளங்கள் 10 அடையாளங்கள் வெளிப்படும். இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அந்த சின்ன அடையாளங்களில் 40 அடையாளங்களின் பெரும்பகுதி அடையாளங்களை இந்த 2K தலைமுறை, இப்போதைய தலைமுறை பார்த்து விட்டோம். அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாம நாள் எப்பவோ நடக்கிறதுன்னு நினைச்சுக்காதீங்க, நானும் கியாமத்தும் இவ்வளவு நெருக்கமாக அனுப்பப்பட்டுள்ளோம் என்று தன்னுடைய கலிமா விரலையும் நடு விரலையும் 2ஐயும் ஒன்னா சேர்த்து சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம்னா அதுக்கு பிறகு ஒரு நபி வருவாங்க, அதுக்கு பிறகு ஒரு நபி வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபியினுடைய நபி தொடர் இருக்கிறது. இந்த நபி வராம கியாமத் வராது, இந்த நபி வராம கியாமத் வராதுன்னு சொல்லிட்டே போலாம். எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, ஹாத்தமுன் நபியின் லா நபிய பஅதி, நான் தான் கடைசி நபி, எனக்கு பிறகு நபி இல்லைன்னு சொன்னாங்களோ,
இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்கன்னா அடுத்து கியாமத் தான். அதுக்கு பிறகு வேற எதுவும் இல்ல. அப்ப அந்த அளவுக்கு நானும் கியாமத்தும் இவ்வளவு நெருக்கமாக அனுப்பப்பட்டுள்ளோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சென்றார்கள். அது மட்டுமல்ல, அந்த எந்த அடையாளங்களை சொன்னார்களோ அதில் அதிகமான அடையாளங்களை இப்போதைய நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹலாலை ஹராமாக்குவார்கள், ஹராமை ஹலால் ஆக்குவார்கள், அறியாமை பெருகிவிடும், ஜினா அதிகமாகிவிடும், ஏமாற்று விடைகள் அதிகமாகிவிடும், திருட்டு அதிகமாகும், என்னென்ன விஷயம் சொன்னாங்களோ அதன் பெரும்பகுதி நான் பார்த்துட்டோம். இன்னும் பார்க்காதது பெரும் அடையாளங்கள். பெரும் அடையாளங்கள் 10 என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வர்றது, தஜ்ஜால் வெளியாகுவது, அதிசய மிருகம் வருவது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வருவது, சூரியன் மேற்கில் உதிப்பது, உலகம் முழுக்க தீப்புழம்பு ஏற்படுவது, புகை மூட்டம் ஏற்படுவது, அது போன்ற மஹதி, இது போன்ற அந்த 10 முக்கியமான அடையாளங்களைத்தான் நாம் காணவில்லையே தவிர அது எப்போது வருமோ என்ற எதிர்பார்ப்பு அளவுக்கு இந்த உலகத்தின் ஃபித்னாக்கள், குழப்பங்கள் மிகைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த கியாமத் ஒரு கால் அல்லாஹ் எப்போது அதை நிர்ணயம் செய்திருக்கிறான் என்பது அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அறிந்தவன். இன்னல்லாஹ் இன்தஹு இல்முஸ் ஸாஅ, அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் என்று முத்திரையிட்டு விட்டார். அப்போ கியாமத் ஒன்று முதல் சூர் ஊதப்பட்டு வருகிறது. அப்படின்னா முதல் சூர் ஊதப்படும் போது என்ன நடக்கும்? இதை அல்லாஹ் இந்த 2 வசனத்தில் சொல்கிறான். இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, பூமியை முழுசா ஒரு குலுக்குவான் அல்லாஹ். நிலநடுக்கம் என்று நாம் சொல்லுகிறோம். நிலநடுக்கம்னு சொன்னா தெய்வானில் நிலநடுக்கம் ஏற்பட்டது, ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்பட்டது, இத்தனை ரிக்டர் அளவுக்கு பதிவானது, கட்டிடங்கள் எல்லாம் இடிந்து விழுந்தன, விரிசல் ஏற்பட்டது, பாதைகளிலே பிளவு ஏற்பட்டது. இதெல்லாம் சும்மா 7 ரிக்டரு, 8 ரிக்டரு, 10 ரிக்டரு, இது எங்காவது ஒரு இடத்தில் நடைபெற்ற ஆங்காங்கே சில குழுக்கள் அப்படிங்கிறது இருக்கு. அது ஒரு சின்ன குழுங்குதல் இருக்குது. மொத்த பூமியவே ஒரு குழு குழுக்குவோம். ருஜ்ஜத்தில் அருள் ரச்சனா மொத்த பூமியே குழுங்கும். அதற்கடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வபுஸ்ஸத்தில் ஜிபாது வஸ்ஸா, எதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா காட்சி தருதோ அந்த மலைகள் எல்லாம் எந்த மாதிரி நிலைக்கு ஆயிடும் சொன்னா தூள் தூளாக தகர்க்கப்பட்டு விடும். தூள் தூளாக ஆயிடும். அப்போ ஒரு பெரிய பில்டிங் இருக்குங்க, பில்டிங்க இப்பதான் டெமாலிஷ் பண்றாங்க, இடிக்கிறாங்கன்னு வைங்க. அப்போ ஒரு பில்டிங் இடிக்கப்படுகிற போது இடிச்ச வினாடி தூசி பிரம்மாண்டமா எல்லா பக்கமும் பரவும். அதை அல்லாஹ் சொல்றான், மழை வெடிச்சு செதறும் போது எந்த மாதிரி ஆயிடுன்னு சொன்னா பூமி முழுக்க புகை மண்டலம் மாதிரி ஆயிடும். ஃபகானத் ஹபாஅம் மும்பஸ்ஸா, மொத்த பூமியே அது புகை மண்டலமாக பறந்து செல்கிற அது புழுதியாக ஆகிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது முதல் சூர் ஊதப்படுகிற போது நடைபெறுகிற நிகழ்வு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மட்டும்தான் இருப்போம், மற்ற எல்லாரும் அழிஞ்சிருவாங்க. லிமனில் முல்குல் யௌம், இன்றைய தினத்தின் அதிகாரம் யாருக்கு உரியதுன்னு அல்லாஹ் கேட்பான். யாரும் பதில் சொல்றதுக்கு ஆள் இருக்காது. லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், அடக்கி ஆளக்கூடிய ஒருவனான அல்லாஹ் ஒருத்தருக்கு மட்டும்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இது ஒரு 40 ஆண்டு கால இடைவெளி என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதன் பிறகு அல்லாஹ் 2ஆம் சூர் ஊதப்படும். இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக 2ஆம் சூர் ஊதப்படுகிறது. இந்த 2ஆம் சூர் ஊதப்படுகிற போதுதான் ஒரு பெரும் மழை பொழிந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி வரைக்கும் எவ்வளவு பேரை அல்லாஹ் இந்த பூமியில பிறக்க செய்தானோ, படைக்க செய்தான், அத்தனை மனிதர்களும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் சமூகத்தில் எழுவார்கள். எழுந்த உடனே பாட்டா பிரிச்சிருவாங்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நீ இங்க போ, நீ இங்க போனா இல்ல, எந்திரிக்கும் போதே பிரிஞ்சிருவாங்க. வகுந்தும் அஸ்வாஜன் ஸலாஸா, அதை ஆயத்தின் 2வது சூர் ஊதுவதற்கு பிறகு கியாம நாள், ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு நாள், விசாரணைக்குரிய நாள். அப்போது அந்த நிகழ்வு என்ன நடக்கும்? வகுந்தும் அஸ்வாஜன் ஸலாஸா, நீங்க எல்லாரும் 3 பிரிவினர்களாக ஆக்கப்பட்டு விடுவீர்கள். 3 பிரிவு ஆயிடுவாங்க. இந்த 3 பிரிவினர்களுக்கு மத்தியில் தான் விசாரணை என்பதை தொடங்க போதும். முதல்லயே அல்லாஹ் பிரிச்சிடறான். நீ ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு விசாரணை இல்ல, பிரிக்கும் போதே வலது புறத்தார், இடது புறத்தார், முந்தியவர்கள் என்று 3 பிரிவுகளாக அல்லாஹ் பிரிக்கிறார். அதை அல்லாஹ் அந்த 3 பிரிவினர்கள் யார் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். முதல் பிரிவினர் ஃபாஸ்ஹாபுல் மைமனா, வலது புறத்தார். வலது புறத்தார்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கான மொத்த வாழ்க்கையினுடைய ரெக்கார்ட் இருக்கு பாருங்க, அமல்களுக்கான பதிவேடு, அவர்கள் எல்லாம் வலது கையில் பெறுபவர்கள் என்று பொருள்.
வலது புறத்திலே பெறக்கூடியவர்கள். அம்மாமன் ஊதிய கிதாபகோபிய மீனி அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் பாருங்க. வலது கரத்துல யார் கையில எல்லாம் கொடுக்கப்படுதோ அவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்ற பட்டியலை சார்ந்தவர்கள். அவர்கள் சொர்க்கத்திற்கான வாய்ப்பு பெற்றவர்கள் என்று பொருள். அல்லாஹ்வுடைய கருணையின் காரணமாய் சுவனத்தை பெறலாம். இவர்களுக்கு அஸ்ஹாபுல் மைமனா என்று பெயர். அஸ்ஹாபுல் மைமனா அவர்களுடைய நிலைதான் என்ன? இது பின்னாடி அல்லாஹ் சொல்ல போறான். கேள்வியாக மட்டும் அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான். அது இரண்டாவது பிரிவினர் யார்? அஸ்ஹாபுல் மஷ்அமா, இடது புறத்தார் என்று அல்லாஹ் சொல்கிறான். இடது புறத்தார் என்று யாரை குறிப்பிடுகிறான் என்றால், அம்மாமன் ஊத்திய கிதாபுக பிஷிமாலி, யாருடைய மொத்த வாழ்க்கையினுடைய ரெக்கார்டு, அவர்கள் செய்த அமல்களுக்கான பதிவேடு இடது கைகளில் கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் எல்லாம் இடது புறத்தார். இவங்க செகண்ட் பேட்ச் பிரிச்சிருவாங்க. அவங்களுக்கு என்ன நடக்க போகுது இதெல்லாம் அடுத்து சொல்ல போறான். அவர்களின் நிலைதான் என்ன என்று மட்டும் ஒரு கேள்வியாக கேட்டு அல்லாஹ் முடிக்கிறான். அடுத்து ஒரு மூன்றாவது ஒரு பிரிவினரை அல்லாஹ் சொல்கிறான். சாபிகூன் என்று சொன்னால் எந்த நல்ல காரியமா இருந்தாலும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று தாமதப்படுத்த மாட்டார்கள். நல்லதா இதோ இன்னைக்கே செய்யறேன் நாங்க முந்தி கொண்டு செய்வார்கள். உலாயிக்கல் முகர்ரபூன், அவர்கள்தான் அல்லாஹ்வின் மிக நெருக்கம் பெற்ற சீதேவிகள், பாக்கியமிக்க நற்பாக்கியசாலிகள் என்று அல்லாஹ் முகர்ரபூன் என்ற வார்த்தையை சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இந்த முதல் பிரிவினர் யார்? அஸ்ஹாபுல் மைமனா என்று சொல்பவர்கள் யாரை சொல்கிறார் அப்படின்னு சொன்னா, ஈமான் கொண்டிருப்பார்கள், பரவான அமல்களை சரியா செஞ்சிருப்பாங்க, 5 நேரம் கரெக்டா தொழுதிருப்பாங்க, ரம்ஜான் மாசத்துல நோன்பு வச்சிருப்பாங்க, அதே போல அவர்களுக்கு ஜக்காத்து கடமையான முறையா கணக்கு போட்டு கொடுத்திருப்பாங்க, வாழ்க்கையில அவங்களுக்கு ஹஜ்ஜு கடமையா இருந்தா ஹஜ்ஜு செஞ்சிருப்பாங்க, பெரும் பாவத்தில் ஏதிலும் ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க. கொள்ளையடிக்கிறது, பெற்றோரை நோவினை செய்யறது, ஷிர்கான காரியத்தை செய்யறது, வட்டி வாங்குறது, லஞ்சம் வாங்குறது அல்லது திருட்டு, இது போன்ற பெரும் பாவங்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த பெரும் பாவங்கள் எதிலும் அவர்கள் ஈடுபடாமல் இருப்பார்கள். ஃபர்லான தொழுகை நாம உண்டு ஏதோ கொஞ்சம் செஞ்சு அமல நல்ல ஃபர்லான அமல கரெக்டா செஞ்சிருவாங்க. உபரியான வணக்கங்கள் எதுவும் பெரிதாக இருக்காது, ஆனா பெரும் பாவம் செஞ்சிருக்க மாட்டாங்க. இவர்கள் சாதாரண முஃமின்கள், கடைநிலை முஃமின்கள். அவர்களின் பெயரால நம்ம ஏதாவது தப்பு தவற கிளறி பார்த்தோம்னா ஏதோ சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம். பெரும் பாவங்கள் என்ற பட்டியலில் எதுவுமே ஈடுபடாமல் இருப்பார்கள். இவர்கள் அஸ்ஹாபுல் மைமனா என்ற வலது புறத்தை சார்ந்தவர்கள். இவங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்? அந்த ஆயத்தினுடைய அடுத்த தொடர்லே அல்லாஹ் வரிசையாக சொல்கிறான். அவர்களுக்கு நிழல் தருகிற மரம் கிடைக்கும், கனி கிடைக்கும், ஹூருலின் என்கிற தூய துணைவியர்கள் கிடைப்பார்கள், சொர்க்கம் கிடைக்கும். இதெல்லாம் அல்லாஹ் அந்த ஆயத்தின் தொடர்ல அல்லாஹ் பேசுகிறார். இரண்டாவது பிரிவினர் அஸ்ஹாபுல் மஷ்அமா, இடது புறத்தார் என்று அல்லாஹ் இன்னொரு பாற்ற பிரிக்கிறான். அல்லாஹ் நம்மை அந்த நிலையிலிருந்து காப்பாற்றுவானாக. அந்த இடது புறத்தார் என்றால் யார் என்றால், குஃபுர் ஷிர்கான காரியங்களை செய்தவர்கள், இறைவனை மறுத்தவர்கள் அல்லது இறைவனுக்கு இணை வைத்து வாழ்ந்தவர்கள். மறுமைன்னு ஒண்ணு இல்ல, எல்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்து என்ஜாய் பண்ணி முடிச்சிடணும், மறுமையாவது திரும்பியாவது வர்றப்ப பார்த்துக்கலாம் என்ற இருமாப்போடு இருப்பவர்கள். அவர்கள் இறை மறுத்து வாழ்ந்தார்கள் அல்லது இணை வைத்து வாழ்ந்திருப்பார்கள், மறுமையை பொய்யாக்கி வாழ்ந்திருப்பார்கள், அல்லது ஏதாவது பாவ காரியங்களிலேயே பிடிவாதமா இருப்பாங்க. காலம் பூரா மது அருந்துறது, காலம் பூரா வட்டியில கிடக்கிறது, காலம் பூரா திருட்டு குற்றம் லஞ்சம், இத போய் தப்பு தவறுன்னு சொன்னா கூட அதை ஏத்துக்க மாட்டாங்க. இதெல்லாம் இந்த காலத்து இதெல்லாம் இப்படிலாம் பார்த்தா பொழைக்க முடியாதுப்பா அப்படின்னு தவறை நியாயப்படுத்துவது, இது பிரம்மாண்டமான பாவம். இப்ப நம்ம நினைச்சுக்கிட்டோம் ஒருத்தவன் தப்பு செய்யறாங்க, தவறு செய்யறான், தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யறான்னா ஆகா நம்ம தப்பு செய்யறோம்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குன்னா வேற. ஒருத்தன் வட்டி வாங்குறான், வட்டிக்கு கொடுக்குறான், ஒரு சீட் ஃபண்ட் நடத்துறாரு, அல்லது அந்த மாதிரி வட்டியில புரள்றாரு, அல்லது ஏதாவது ஒரு தவறு நடக்கிறது. ஏன்பா இதெல்லாம் தப்புன்னா, ஆமாங்க சிச்சுவேஷனுங்க அப்படின்னு காரணம் சொல்றோம்னா தப்பு தான். ஆனால் தான் செய்யறது தப்புன்னு மனசுக்குள்ள உணர்றோம் பாருங்க, ஒரு குற்ற உணர்ச்சி அவன் மனசுல இருக்கு பாருங்க. இன்று இல்லாவிட்டால் என்னைக்கா ஒரு தொகுப்பை நசீபாகலாம். ஆனா ஒருத்தவன்கிட்ட போய் இதெல்லாம் தவறு, நீ செய்யறது இப்படி ஏமாத்து வேலை, வியாபாரத்தை இப்படி பண்ணக்கூடாதுப்பா, வட்டியில போய் இப்படி முரண்டு கிடக்கூடாது அப்படின்னா, யார் தான் இப்படி பிசினஸ் பண்ணாம இருக்கா நியாயப்படுத்துறாங்க பாருங்க. இது குஃபுர்னு சொல்லி மார்க்கம் சொல்லுது. ஒரு தவறை, ஒரு ஹராமை
இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் பார்த்தா பிசினஸே பண்ண முடியாது அப்படின்னு ஒருத்தன் பேசுறான்னு வைங்க, இவன் மார்க்க அடிப்படையில் அவர் காபிராகி விட்டார் என்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள். தப்பு செய்யறத நியாயப்படுத்துறது மாபெரும் குற்றம். அப்ப ஒரு தவறிலே பிடிவாதமாக இருப்பவர்கள் என்று பொருள். இந்த ஒரு மஷாமா இடது பிரிவினர் ஒருத்தவன் ஒரு தொழுகாமல் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தொழாமல் இருக்கிறார் அல்லது ஜக்காத்து கொடுக்காம இருக்கிறார். அவர்கிட்ட போய் தொழுகாம இருக்கிறது பெரிய பாவம், தொழுதா தப்ப உனக்கு ரிஸ்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏதோ அட்வைஸ் பண்றாங்கன்னு வைங்க. தொழுது என்னத்துக்கு கண்ட பெருசா நவுதுபில்லாமிங்க அப்படின்னு சொல்றாங்க வைங்க. அவருடைய ஈமானிய குறைவோ அல்லது அவருக்கு புரிய வைக்கப்பட்டதோ அவர் புரிந்திருந்ததோ தொழுதவங்க எல்லாம் மேல போயிட்டாங்களா அப்படின்னு நியாயப்படுத்தி தம் செய்கிற தப்புன்னு சொல்லாம அதை நியாயப்படுத்தினா காப்பிரா போயிடுவான. மிக மிக ஆபத்தான ஒரு குற்றம் அது. அப்போ ஒரு குஃபுரு ஷிர்கு என்பது மட்டுமல்ல, ஒரு ஹலாலை ஹராமாக்க நியாயப்படுத்துபவர்கள், ஒரு ஹராமை ஹலாலாக்க நியாயப்படுத்துபவர்கள், இது போன்றவர்கள் மிக ஆபத்தானவர்கள். இவர்கள் எல்லாம் இந்த இடது புறத்தார் என்ற பட்டியலில் சேர்ந்தவர்கள். அதே போல தங்களின் வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான், கல்வியை தந்திருக்கிறான். அது அல்லாஹ் தந்தான் என்று இல்லாமல் என்ன மாதிரி யார் வர முடியும் எனக்கு இருக்கிற அப்படின்னு ஒரு விதமான அகந்தையோடு வாழ முற்படுகிறார்கள் அல்லவா, இவர்கள் எல்லாம் அஸ்ஹாபுல் மஷ்அமா, இடது புறத்தார் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குறிப்பிட்டு தெளிவுபடுத்தி இருக்கிறான். அல்லாஹ் இது போன்ற கூட்டத்திலிருந்து நம்மை காப்பாற்றி அன்புரிவானாக. அந்த இடது புறத்தாருக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தி அல்லாஹ் தாகம் தனியாத ஒரு கொதிக்கிற நீர் கொடுக்கப்படும், கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்று அந்த ஆயத்தின் தொடரிலே அல்லாஹ் சொல்கிறார். மூன்றாவது பிரிவினர் நன்மைகளை முந்தி செய்பவர்கள். உலாயிக்கல் முகர்ரபூன், அல்லாஹுவின் நெருக்கம் பெற்றவர்கள். இப்ப அல்லாஹுவின் நெருக்கம் பெற்றவர்கள்னா யார் யாரு? அதில் முதல் பிரிவினர் நபிமார்கள், இரண்டாவது பிரிவினர்கள் சித்தீக்கீன்கள், இதில் வலிமார்கள் அத்தனை பேரும் வந்துருவாங்க. மூன்றாவது பிரிவினர்கள் சுஹதாக்கள், இறை வழியில் தியாகம் செய்த பெருமக்கள். நான்காவது பிரிவினர் சாலிகீன்கள், அவங்க பேர்ல தேடி தேடி பார்த்தாலும் பெருசா எந்த தப்புமே இருக்காது, சாலிகான மனிதருங்க அப்படிங்கிற மாதிரி. ஏதாவது இபாதத்தை மட்டும் வச்சு அல்ல, அவர் கொடுக்கல் வாங்கல், குடும்பவியல் வாழ்க்கை, அவருடைய குணநல ஒழுக்கங்கள் எல்லா விஷயத்திலையுமே ரொம்ப பெர்ஃபெக்டா நடந்துக்குவாங்க. பெரிதாக அவரால் தேடி பிடிக்க முடியாவிட்டாலும் சாலிகான மனிதராக வாழ்ந்திருப்பார். இப்ப இந்த நான்கு பிரிவினர், நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிகீன்கள் என்ற இந்த நான்கு பிரிவினர்கள் இந்த முகர்ரபீன் என்ற அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்றவர்கள், அன்பை பெற்றவர்கள்னு மட்டும் சொல்லாம அவர்களை சொல்லி அல்லாஹ் சொல்கிற அடைமொழி என்ன? சாபிகூன். சாபிக்கு என்று சொன்னால் எந்த விஷயத்தையும் நல்ல காரியம்னு தெரிஞ்சா முந்திக் கொள்பவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் சூட்டுகிற அடைமொழி சாபிக்குன்னா முந்திக்குவாங்க. நல்ல காரியம் தானே, பிறகு செஞ்சுக்கலாம் நினைக்க மாட்டான், சான்ஸ் கிடைச்சா உடனே அதை பயன்படுத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸ் உட்கார்ந்து இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பிகைரி ஹிசாப், கேள்வி கணக்கே இல்லாம ஒரு 70,000 பேர் என் உம்மத்துல சொர்க்கம் போக போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. விசாரணையே கிடையாது. சட்டுன்னு உகாஷா ரலியல்லாஹு ஒரு சஹாபி எந்திரிச்சாங்க. யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ யஜஅல்னி மின்கும், நான் அதுல ஒருத்தரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், துஆ செய்யுங்களேன். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅன்த மின்கும், நீ அதுலதான் ஒருத்தர் அப்படின்ட்டாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் அது! எவ்வளவு பேரை விசாரணை நிக்க வச்சு எவ்வளவு நாள் கேள்வி கேட்க தெரியவே தெரியாது, சட்டுன்னு எந்திரிச்சாங்க பாருங்க. எனக்கு அந்த பாக்கியம். இதை பார்த்தோன்னே இன்னொரு சஹாபி எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு எனக்கும் அந்த வாய்ப்பு அப்படின்னு கேட்டாங்க. எனக்காக வாசிங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்டா ஒவ்வொருத்தரா எந்திரிச்சுட்டே இருப்பாங்க. சட்டுன்னு சபக பிஹா உகாஷா, உகாஷா முந்திக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு அந்த வாய்ப்பு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நல்ல வாய்ப்பு, நல்ல சான்ஸ், நல்ல அமல் செய்வதற்கான வாய்ப்பு என்று ஒன்று கிடைத்தால் அதை சற்றும் தாமதம் இல்லாமல் உடனுக்குடன் செயல்படுத்துபவர்கள், இவர்களை அல்லாஹ் சாபிகூன் என்று அல்லாஹ் சொல்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பல்வேறு பெயர்கள், 200க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கிறது. அல்-சிராத் போன்ற கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு பேரு சாபிக் என்ற ரசூலுல்லாஹ்வுக்கு பேரு சாபிக். சாபிக்கும் பில் கைராத், நல்ல காரியம் எதுவா இருந்தாலும் அதை ஃபர்ஸ்ட் முந்திக்கிட்டு செய்யக்கூடியவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை தாமதப்படுத்தவே மாட்டாங்க. எந்த அளவுக்குன்னா சலாம்ல கூட ரசூலுல்லாஹ்வை முந்தி யாருமே சொன்னதே இல்லை.
ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பவுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்திக்கிட்டு சலாம் சொல்றாங்களே, ஏதாவது ஒன் டைம் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முந்தி சலாம் சொல்வதற்கு முன்பாக வகைருஹுமா அல்லது எபுதஉ பிஸ்ஸலாம் ரிவாயத்துல வந்திருக்கு. முதல்ல சலாம் சொல்ற அந்த வாய்ப்பு கிடைக்கணுமே, சட்டுன்னு ஒரு சுவற்றின் மறைவாக நின்று இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரட்டும், வந்த உடனே சலாம் சொல்லணும். அவங்க ரசூல் பக்கத்துல வந்தோடனே அஸ்ஸலாம் வாயை திறக்கணும், அஸ்ஸலாமு அலைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி முடிச்சிருவாங்க. எனக்கு ஒரு தடவை கூட என் வாழ்க்கையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட முந்தி சலாம் சொல்லி எனக்கு வாய்ப்பு கிடைக்கலையே. இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத், ரசூலுல்லாஹ்வுடைய குணங்களில் ஒன்று. சாபிக்கு பில் கைராத், நல்ல விஷயம் எதுவா இருந்தாலும் முந்திக்குவாங்க. இது சலாம் சொல்வது என்பதில் மட்டும் எந்த விஷயமா இருந்தாக்கா, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டு அப்புறம் மன வருத்தம், 2 பேரும் தங்களுடைய தவறை உணர்ந்து விட்டார்கள். இப்ப அண்ணனோ தம்பின்னு வச்சுக்கோமே, ஒரு பேருக்காக வைத்துக் கொண்டால் இதுல யார் முந்தி, இல்ல அவர் பேசட்டும், இவர் பேசட்டும், ஏன் அவர் பேசினா என்ன அப்படின்னு யோசிக்கிறத விட வகைருஹுமா அல்லது எபுதஉ பிஸ்ஸலாம், இந்த 2 பேர்ல யார் ரொம்ப சிறந்தவங்கன்னா, யார் முந்திக்கிட்டு போய் சலாம் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி நான் தப்பா நடந்துட்டேன்ப்பா என்ன மன்னிச்சுக்க, அண்ணன் முந்திக்கிட்டாருன்னா அவர் சிறந்தவர். அப்ப நல்ல காரியம் எதுவாக இருந்தாலும் யார் முந்திக் கொள்கிறாரோ அவர் ஆக பாக்கியசாலி. அது மன்னிப்பாக இருக்கலாம், இபாதத்தாக இருக்கலாம், சதகா செய்வதாக இருக்கலாம், அல்லாஹ்வின் பாதையில் தன் உயிர் துறக்கக்கூடிய மகத்தான காரியங்களாக இருக்கலாம். அத மிஸ் பண்ண கூடாது, எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கணும்னு துடிச்சாங்க சஹாபாக்கள். ஒரு அஸ்வதுர் ராஇ அப்படின்னு ஒரு சஹாபிங்க, அவர் ஆடு வச்சுக்கிட்டு இருந்தார். ஒரு போர் நடந்தது. அந்த போருக்கு முன்னால் அவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு. அவர் அதுவரை இஸ்லாமை ஏற்காமல் இருந்தார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர் யூதர்களுக்காக ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திச்சாங்க. இல்ல நீங்க என்ன சொல்றீங்க, நான் சொல்ற உங்க கருத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். அல்லாஹ் ஒருத்தன் தான், ஆக்கிரத்துன்னு ஒண்ணு இருக்கு, நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர், ஏத்துக்கிறியா? நான் ஏத்துக்கிறேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னாங்க. ஆடு மேய்க்கிற இடையரு அவர்லாம் லோ கிரேடுன்னு பாப்பாங்கல்ல, தாழ்த்தப்பட்ட வகுப்பினர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சு அவங்க கையால மூசா, அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய அந்தஸ்து மிக்க மனிதர், அவங்க கைய நான் பிடிக்கிறேன்னா அப்படின்னு அவரால் ஏத்துக்க முடியல. உடனே சலாம் சொன்னாரு. உடனே அவருக்கு பாக்கியம் கிடைச்சு களிமா சொல்லிட்டார், இஸ்லாம் ஏறிட்டார். இப்ப நான் என்ன செய்யணும்னு கேட்டார். எல்லாரும் போருக்கு புறப்பட்டுருங்க, இவங்க எல்லாம் எங்க போறாங்க அப்படின்னு கேட்டார். இவங்க எல்லாம் போருக்கு போனா என்ன கிடைக்கும், போருக்கு போனா உயிரை திறந்துட்டா சொட்டுமா. உடனே அவர் என்ன செஞ்சாரு, அப்படியே ஆன் த ஸ்பாட் உடனடியாக அவர் போரில் போனார், கலந்து கொண்டார், ஷஹீதாயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்கொண்டாங்க. இன்னும் ஒரு தொழுகல, ஒரு சஜிதா செய்யல. சஹாபா அந்த ஹதீஸினுடைய தொடர் எப்படி வருதுன்னா, லம் யஸ்ஜுது சஜிதத்தன், ஒரு சஜிதா செய்யல, ஒரு தொழுகல. சான்ஸ் கிடைச்சிட்டு கரெக்டா பயன்படுத்திட்டாரு. அப்போ எந்த நல்ல காரியமாக இருந்தாலும், வாய்ப்பாக இருந்தாலும், அல்லாஹ் ரசூலினுடைய பொருத்தம் பெறுவதற்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா, சஹாபாக்கள் எதை செஞ்சா அல்லாஹ் ரசூல் பொருந்திக்குவாங்க, அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும், ரசூலுல்லாஹ் திருப்தி கிடைக்கும், அவங்க துஆ கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. சான்ஸ் கிடைச்சா சட்டன் பயன்படுத்துவாங்க. இதான் சாபிக்கு. இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்றவர்கள் என்பதை 2ஆம் ஆக்கி முதல்ல அல்லாஹ் அவங்கள பாராட்டி சொல்ற வார்த்தை சாபிகூன், அவர்கள் நன்மைகளில் முந்திக் கொண்டவர்கள். எனவே அல்லாஹ்வினுடைய அந்தஸ்தை பெறுவதிலும் அந்தஸ்திலும் அவர்கள் முந்திக் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆக இந்த 3 பிரிவினர்கள் மறுமையிலே பிரிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு என்னென்ன நடக்கும், ஃபீ ஜன்னாத்தின் நஈம், அப்படியே அடுத்து தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு கிடைக்கிற அந்தஸ்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். ஆக மறுமை நாள் ஒன்று வரும் என்பதை நாம் நம்பி இருக்கிறோம். 3 பிரிவுகளாக பிரிக்கப்படும் என்பதை குர்ஆன் சொல்லியதை நாம் நம்பியே ஆக வேண்டும். அந்த 3 பிரிவில் யாராக இருக்க வேண்டும் என்பதை இப்போதிருந்தே நாம் அல்லாஹ்வின் சமூகத்தில் கெஞ்ச வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒருபோதும் இடது புறத்தாராக ஆகிவிடக் கூடாது ரப்பே என்று அல்லாஹ்வின் சமூகத்தில் கேட்க வேண்டும். வலது புறத்தாராக இருப்பது என்பது எல்லாருக்குமான விஷயம். நாம ஏன் அந்த முகர்ரப் அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவராக நாம ஏன் இருக்கக்கூடாது? ஏன் நம்ம நல்ல காரியத்தை முந்தி செஞ்சு அந்த பாக்கி எனக்கு ஏன் கிடைக்காதா என்ற ஏக்கத்தையும் நமக்குள் நாம் தாங்கிக் கொண்டு செயல்பட வேண்டும். அல்லாஹ் அத்தகைய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் இந்த ஆயத்தின் பொருட்டால், புனித ரமலானின் பொருட்டால், இந்த மஜ்லிஸின் பொருட்டால் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.